வணக்கம் நேர்களே. இன்று நாம் இலங்கையினுடைய பொருளாதார நிலவரங்கள் மற்றும் அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கின்றார். இந்திய இலங்கையில் பொருளாதார ஒப்பந்தங்கள், முதலீடுகள் தொடர்பாகவும் இலங்கையினுடைய நிலவரங்கள் தொடர்பாகவும் பேசுவோம். டாக்டர் கணேசமூர்த்தி பேராசிரியர் எங்களோடு இருக்கின்றார். சிரேஷ்ட விரிவுரையாளர், கொழும்பு பல்கலைக்கழகம், பொருளாதாரத்துறை. Welcome to York Solicitors, trusted experts in legal services based in Ilford. We specialize in immigration, family law, conveyancing, litigation, and money claim matters. York Solicitors, turning challenges into success stories. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Celebrate with heavenly birthday cakes, Eid cakes, and more. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் செய்கூலி சேதாரமின்றி தங்க நகைகளை தருவதுடன் அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமாக அனுரகுமார் திசாநாயக்கா இந்தியாவுக்கு சென்று வந்ததன் பின்பு என்னென்ன விடயங்கள் அங்கு ஒப்பந்தங்களாக போடப்பட்டன? பொருளாதாரத்தில் இலங்கை அரசாங்கம் என்ன பயனை அடைய போகிறது இந்த பயணத்தில்? வளமையாகவே ஒரு இலங்கையிலே ஒரு அரசியல் தலைவர் புதிதாக வருகின்ற போது இந்தியாவுக்குத்தான் முதலாவது பயணத்தை மேற்கொள்வார். அது ஒரு வளமையாக இருந்து வருகின்ற ஒரு மரபாக இருந்து வருகின்றது. திரு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் இந்த மரபை பின்பற்றி இருக்கின்றார். பலரும் நினைத்தார்கள் அவ்வாறு நடக்காது என்று. ஆனால் அந்த மரபுகளை பின்பற்றி அவரும் சென்று வந்திருக்கின்றார். வளமை போலவே இவ்வாறு தலைவர்கள் செல்லுகின்ற போது ஒப்பந்தங்கள், ஏற்கனவே இருக்கின்ற ஒப்பந்தங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அதுக்குரிய அந்த அடித்தளம் விடப்படும். இங்கே வந்ததுக்கு பிறகு எதிர்கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து நீங்கள் அங்கே அதை விட்டு விட்டீர்கள், இதை விட்டு விட்டீர்கள், அவர்களுக்கு சார்பான ஒப்பந்தத்தை போட்டு விட்டீர்கள் சொன்னாலும் கூட அவ்வாறு பெரும்பாலும் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஏனென்றால் அந்த ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் இவ்வாறு ஒரு பதவிக்கு வந்த உடனேயே செய்ய முடியாது. அதற்கான அடித்தளம் அல்லது அதற்கான கிரவுண்ட் ஒர்க் என்று சொல்லுவோம். அதற்கு பெரிய ஒரு காலப்பகுதி தேவைப்படும். ஆகவே ஏதாவது ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அது முன்னே அரசாங்கத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களினுடைய ஒரு நீட்சியாகவோ அல்லது அதிலே மாற்றங்களை செய்யக்கூடிய வகையிலோ அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் உள்ளது. ஆனால் அவ்வாறான ஒப்பந்தங்களுடைய ஒரு லிஸ்ட் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. அதிலே பல விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இந்த முதலீடுகள் சம்பந்தமாக சம்பூரிலே ஒரு காற்றாலை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்படுவது போன்ற அந்த ஒப்பந்தங்கள் மற்றும் வடக்கிலே இருக்கின்ற சில பிரச்சனைகளை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்கள் போன்ற ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒப்பந்தங்கள் தான் அங்கே அதை பற்றி பேசப்பட்டிருக்கின்றன. புதிதாக பேச்சுவார்த்தை செய்யலாம் என்ற அடிப்படையிலே சில விஷயங்களும் அங்கே பேசப்பட்டதாக தெரிகின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியா எப்போதுமே இலங்கைக்கு கை கொடுத்திருக்கின்ற ஒரு நாடு என்றே சொல்லுவேன், எல்லா வகைகளிலும் கூட. இப்போது பதவியில் இருக்கின்ற அரசாங்கமும் அவர்களுடைய தாய் கட்சியும் 1971ஆம் ஆண்டிலே அந்த ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த போது அதனை அடக்குவதற்கு முன்னின்று அப்போதைய சினிமா அம்மையாருக்கு உதவிய நாடும் இந்தியா தான். அதுவரையிலே ஒரு செரமோனியல் ஆர்மியாக அல்ல, செரமோனியல் சொல்கின்ற போது அந்த வைபவங்களுக்கு மாத்திரம் பங்கு பெற்றுகின்ற ஒரு ஆயுதப்படையாக இருந்த இலங்கையினுடைய ஆயுதப்படை அதன் பின்னர் தான் ஒரு முழுமையான ஆயுதப்படையாக 3 வகைகளிலும் முப்படையினராக பரிணமித்தது கூட இந்த ஒரு 71ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான். ஆகவே இந்தியாவுடன் இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு கட்சி ரீதியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு காழ்ப்புணர்வு இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். அவ்வாறு இல்லை. மாறி வருகின்ற பூகோள அரசியல் சூழ்நிலைகளை அனுரகுமார் திசாநாயக்கவும் அவருடைய அரசாங்கமும் நன்கு புரிந்து கொண்டதாக தெரிகின்றது. அதே போல இந்தியாவில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் கூட அவர்களுக்கும் அனுரகுமார் திசாநாயக்க போன்றவர்கள் முன்னர் தெரிவித்த கருத்துக்கள், இந்த இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக இந்த பாஸ்கு பிரச்சனையின் போதும் கூட சிலர் இந்தியாவை நோக்கிய கை காட்டியதையும் நம்ம மறந்துவிட முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்தியாவும் நேசக்கரம் நீட்டி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நல்ல சமத்தியாக பார்க்க முடியும். ஒரு செய்தியிலே பார்த்தேன், அந்த இந்தியாவில் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு புகைப்படத்தை போட்டு ஒரு அதாவது மேட்டுக்குடியினர் சாராத
3 தலைவர்கள் என்று போட்டு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அதுதான் நடந்திருக்கின்றது. இதுவரை காலமும் மேட்டுக்குடியினர் கைவசம் இருந்த ஆட்சி அதிகாரம் இந்தியாவிலே அது மாறிவிட்டது நரேந்திர மோடி வந்ததை தொடர்ந்து. இப்போது அனுரகுமார திசாநாயக்க இலங்கையிலே வந்ததை தொடர்ந்து அதுவும் மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த மாறி வருகின்ற பூகோள அரசியல் சூழ்நிலைகளிலே சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை பற்றி அறிந்த தலைவர்கள் ஆட்சியிலே அமர்கின்ற போது எது விட்டுக் கொடுப்புகளும் மெதுவான போக்குகளும் அரசியல் சார்ந்த விவகாரங்களை கையாள்வதிலும் ஒரு கவனமான ஒரு அணுகுமுறையினை கையாள்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதனுடைய அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்தியாவினுடைய இந்த விஜயத்தை, இலங்கை ஜனாதிபதியினுடைய விஜயத்தை பற்றி பார்ப்பதாக இருந்தால். இலங்கைக்கு நேரடியான பல நன்மைகள் இதன் மூலம் கிடைக்கக்கூடும். பொருளாதார ரீதியான நன்மைகள் நான் ஏற்கனவே சொன்னேன், பல நிகழ்ச்சிகளிலும் சொல்லியிருக்கின்றேன். இலங்கை வங்குரோத்தடைந்த போது, இறக்குமதிகளை செய்ய பணம் இல்லாத போதும் இந்தியா தான் நேசக்கரம் நீட்டி உரிய உதவியை செய்த நாடு. ஆகவே என்னதான் சொன்னாலும் இந்தியா இலங்கையை ஒருபோதும் கைவிட்டதில்லை. பலர் பலவிதமாக கருத்து சொன்னாலும் கூட அந்த நேசக்கரம் இப்போதும் நீட்டப்பட்டிருப்பதாகவே சொல்லுகின்றேன். இப்ப இந்த பயணத்துக்கு பிறகு முதலீடுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இந்திய முதலீடுகள் நிச்சயமாக. ஏனென்றால் இப்போது நீங்கள் பார்க்கலாம், இலங்கை ஒரு நிலைமாறு கட்டத்தை கடந்திருக்கிறது. பொதுவாக எதிர்பார்த்தார்கள், எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டும் கூட அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்கவை தவிர யார் வந்தாலும் இந்த நெருக்கடியிலிருந்து மீள முடியாது என்றவாறான ஒரு பெரிய ஒரு பிரதிபிம்பத்தை தோற்றுவித்திருந்தார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சில மாதங்களே அவருடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் என்றவாறான பிரதிபிம்பங்கள் மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டன என்று சொல்வேன். என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவரை எல்லாவற்றையும் மீறி பதவிக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த நிலைமையிலே இப்போது ஏற்பட்டு வந்திருக்கின்ற அந்த ஆட்சி மாற்றமானது ஒரு காத்திரமான ஒரு போக்காக நாங்கள் பார்க்க முடியும். இந்த அடிப்படையிலே இலங்கைக்கு இந்த இப்போது இருக்கின்ற ஆட்சி மாற்றம், அதனை தொடர்ந்து சர்வதேச ரீதியிலே ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள், குறிப்பாக அமெரிக்க தூதுவர் கூட அண்மையிலே இலங்கை ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை இந்த இலங்கையினுடைய ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக தருவதாக பேசியிருந்தார். அதே போல சீனா ஆரம்பத்திலேயே இலங்கை மாணவர்களுக்கு தேவையான ஒரு முழுமையான இந்த 2025ஆம் ஆண்டுக்கு அவசியமான அத்தனை பாடசாலை சீர்களையும் அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. அதே போல இலங்கையிலே அடுத்த போகத்துக்கு அவசியமான உரத்தை ரஷ்யா வழங்கியிருந்தது. இப்போது இந்திய விஜயம் நடைபெறுவதற்கு முன்னரே இந்தியாவிலே பாவிக்கப்பட்ட ரயில் என்ஜின்கள் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை அத்தனையும் பார்க்கின்ற போது புதிதாக வந்த ஆட்சியாளர்களை ஒரு போராளிகளாக கருதியோ அல்லது அவர்களை மாற்று தரப்பினராக கருதியதாகவோ நான் காணவில்லை. சர்வதேச சமூகம் அவர்களுடைய வருகையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, அதற்கு சார்பாக கருத்து சொல்லி இருக்கின்றது. அவர்களை ஒரு நல்வழிப்படுத்த சொல்ல முடியாது, அவருடைய கொள்கைகளிலே நிறைய மாற்றங்கள். எனவே அந்த மாற்றங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலங்கையை ஒரு ஊழலற்ற ஒரு நல்லாட்சி நடைபெறுகின்ற நாடாக மாற்றி அமைப்பதற்கு அவசியமான ஒரு அடித்தளத்தை இட வேண்டும் என்று இந்த நாடுகள் விரும்புவதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் இப்ப அதானி பிரச்சனை ஏற்கனவே ஒரு பெரும் சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது அதை எவ்வாறு கையாளுவார்கள் இவர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். ஏனென்றால் இந்த அதானி குழுமத்தை பற்றிய அமெரிக்காவில் அவர்களுக்கு பிரச்சனை. இலங்கையிலே அவர்கள் சொல்லுகின்ற அனுரகுமார திசாநாயக்க அடிக்கடி பாராளுமன்றத்திலே சொல்லிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதானி குழுமம் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை இந்தியாவிலே மிக குறைந்த விலைக்கு நாட்டு மக்களுக்கு வழங்கிவிட்டு இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை இலங்கை மக்களுக்கு மிக அதிக விலையிலே விற்கின்றது என்ற குற்றச்சாட்டு தான் அவர்களிடம் இருந்தது. அவை இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு நியாயமானது அல்லது எந்த அளவுக்கு உண்மையானது என்பவற்றை அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பார்கள். ஆகவே அதானி என்பது இந்தியாவை பொறுத்த மட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இலங்கையினுடைய துறைமுக அபிவிருத்தியிலும் கூட அந்த நிறுவனம் மேலவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதை முற்றுமுழுதாக அதனை ஒதுக்கிவிடவும் முடியாது. அமெரிக்காவுடைய நிதி பங்களிப்பு இல்லாமலேயே இலங்கை துறைமுகத்தை ஒரு பகுதி ஒரு முனையத்தை அவர்கள் கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள், கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுக்களை பெரும்பாலும் அந்த சந்தேகங்களை போக்கி அவருடைய முதலீடுகளை வரவழைப்பதற்கான முயற்சிகளைத்தான் அநேகமாக இந்தியா மேற்கொள்ளும். இந்திய அரசாங்கம் அந்த வகையிலே ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு வசதிப்படுத்துவராக தொழில்படும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் என்னென்னா இப்ப
அதானியினுடைய அந்த துறைமுக வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனவா? ஏனெனில் அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தம் விலக்கப்பட்டதன் பிறகும் கூட. ஆமாம், ஏனென்றால் அதானி குழுமம் தன்னுடைய சொந்த பணத்தை, சொந்த நிதியை வைத்துக்கொண்டு இந்த துறைமுக திட்டத்தை பூர்த்தி செய்ய போவதாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய நிதி பலத்தை பார்க்கின்ற போது அதனை செய்யக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. எனவே இந்திய அரசாங்கம் கூட சில வேளைகளில் அதுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றபடியினாலே இந்த திட்டம் முன்கொண்டு செல்லப்படும். ஆனா அந்த எட்கா ஒப்பந்தம் பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அந்த எட்கா ஒப்பந்தம் என்ன விஷயம்? அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு வர்த்தகத்துக்கு அப்பால் சென்று, வர்த்தகம் முதலீடு என்பவற்றுக்கு அப்பால் சென்று வேறு வகைகளிலும் பூரண ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதாவது வெறுமனே ஏற்றுமதி இறக்குமதி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவற்றை தீர்வுகளற்ற வகையிலே அவற்றை கொண்டு வருவதை விடுத்து இந்த ஒப்பந்தம் சரியாக செயற்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஆரம்ப காலத்திலே செயற்பட்ட விதமாக, குறிப்பாக முதலீடுகள் நாடுகள் 2 நாடுகளுக்கு இடையிலும் தாராளமாக சென்று வருவதற்கும் அது சரியான விதத்தில் நடைபெறுமாக இருந்தால் ஏனைய வளங்கள், குறிப்பாக மனித வளம் அங்கே இருபக்கம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இலங்கை அந்த மனித வளம் என்ற விடயத்தை பொறுத்த மட்டிலே இலங்கை மிக கரிசனையாக நடந்து கொள்ளும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இப்போது அவ்வாறு திறந்துவிடப்படுமாக இருந்தால் இந்தியாவிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் இலங்கைக்குள்ளே வருவார்கள் என்ற ஒரு பயம், அச்சம் இருக்கின்றது. இலங்கை ஒரு யுத்தத்தின் பின்னர், அதே போல பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் இப்போது ஓரளவுக்கு தன்னை சுதாகரித்துக் கொண்டு எழுந்து நிற்க முற்படுகின்றது. ஆகவே அந்த நிலையிலே இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த காலாண்டின் போது, 3வது காலாண்டின் போது 5% பொருளாதார வளர்ச்சியை இலங்கை அடைந்திருப்பதாக நேற்று அல்லது முன்தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையின் மூலம் தெரிய வருகின்றது. ஆகவே அதற்கு முந்தைய காலப்பகுதியில் இருந்த அந்த வளர்ச்சியை வேகத்தை தக்க வைத்துக் கொண்டு இலங்கையினுடைய பொருளாதாரம் படிப்படியாக அதிகரித்து செல்லுகின்ற ஒரு போக்கு தெரிகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த 3வது காலாண்டிலே கைத்தொழில் துறை கிட்டத்தட்ட 10% மேற்பட்ட ஒரு விரிவாக்கத்தை கண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு நல்ல போக்காக பார்க்கின்றேன். விவசாயத்தை விட விவசாயம் சேவைகள் துறையை விட இந்த 3வது காலாண்டிலே கைத்தொழில் துறையானது சற்று ஒரு வேகமான வளர்ச்சி போக்கினை காட்டுகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே இந்திய முதலீடுகள் இலங்கைக்குள்ளே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்திய முதலீடுகள் மாத்திரமல்லாமல் ஏனைய நாடுகளுடைய முதலீடுகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த ஒரு நிச்சயமற்ற சூழல் காணப்பட்டது இலங்கையிலே என்றால், மற்றைய ஆட்சியாளர்கள் இருந்த போது ஒரு நிச்சயமற்ற சூழல் இருந்தது. இந்த ஆட்சி மாற்றம் நடந்த பின்னரும் கூட ஒரு நிச்சயமற்ற சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த புதிய ஆட்சியாளர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், அவரிடம் அந்த போதிய திட்டம் இருக்காது. மற்றது திட்டம் என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது இடதுசாரி கொள்கைகளை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் மூலமாக புதிய முதல்களை கவர்வது கடினமாக இருக்கும் என்றவாறான ஒரு ஹேசியங்கள் கூறப்பட்டன. அதே போல பங்குச்சந்தையை கவிழ்ந்து விடும், அதிலே தளம்பல் வரும், இலங்கை ரூபாய் 400 ரூபாய்க்கு போகும் என்றவாறான எதிர்கட்சிகள் காட்டிய அந்த மாயை, அந்த பூச்சாண்டி இல்லை என்று ஆகிவிட்டது. என்றால் இப்போது அந்த நிலைமைகள் எல்லாமே மாறி எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு நிலை உடைய நிலையிலே நாடு மீண்டு வரக்கூடிய ஒரு போக்கு காணப்படுகின்றது. சரியான வகையிலே இந்த பொறுப்புக்கூறல் மற்றும் ஊழலை எதிர்த்து செயல்படுதல், சட்டத்தை சரியாக அமுல்படுத்துதல் போன்ற இந்த வெளிப்படையான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது இப்போது அது பொதுமக்கள் மத்தியிலும் ஏனைய முதலீட்டாளர்கள் மத்தியிலும் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நிச்சயமற்ற தன்மை என்பது இப்போது சற்று குறைந்திருக்கின்றது. எனவே இந்த நிச்சயமற்ற தன்மை குறைகின்ற போது வெளிநாட்டு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் முதலீடு என்று சொல்லுகின்ற போது நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். குறுகிய காலத்துக்கான முதலீடுகளும் நீண்ட காலத்துக்கான முதலீடுகளும் என்று. இந்த குறுகிய காலத்துக்கான முதலீடுகளை நாங்கள் சொல்லுவோம் பணச்சந்தை முதலீடு என்று சொல்லுவோம். இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருகின்ற முதலீடுகள். அதே போல இந்த முறைகள் சம்பந்தமான முதலீடுகள் எல்லாம் இந்த பணச்சந்தை சார்ந்த முதலீடுகள். இது தவிர நேரடி முதலீடுகள் என்று வருகின்ற போது இங்கே கைத்தொழில் துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடுகள், உல்லாச கைத்தொழிலே மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடுகள், அவை நீண்டகால அடிப்படையில் செய்யப்படுகின்ற முதலீடுகள். இந்த நீண்ட கால முதலீடுகள் தான் நமக்கு நாட்டுக்கு தேவை. அவற்றை செய்கின்ற போது முதலீட்டாளர்கள் கேட்கின்ற ஒரு முக்கியமான விடையளிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது. அவர்கள் ஏன் இலங்கைக்கு வர வேண்டும், ஏனைய நாடுகளுக்கு செல்லாமல்? இந்த கேள்விக்கு சரியான வகையிலே இலங்கை விடையளிக்கக்கூடியதாக இருக்குமானால் மாத்திரம்தான் இந்த ஆட்சியாளர்கள் வந்தால் என்ன, வேறு ஆட்சியாளர்கள் வந்தால் என்ன, இலங்கைக்குள்ளே முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். இந்த கேள்விக்கு கட்டாயமாக இலங்கை அரசாங்கம் விடையளிக்க வேண்டும். ஏன் ஒரு முதலீட்டாளர் இலங்கைக்கு வர வேண்டும் என்ற கேள்விக்கு விடை தேவை. ஏன் இந்தியாவுக்கு போகக்கூடாது, ஏன் பங்களாதேஷுக்கு போகக்கூடாது
போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலீட்டுக்கு உகந்த ஒரு சூழலை இலங்கையிலே இந்த புதிய அரசாங்கம் உருவாக்குமாக இருந்தால் தேடிச் செல்ல வேண்டியதில்லை, முதலீடுகள் தானாகவே இலங்கைக்குள்ளே வரும். உண்மைதான் நீங்க சொல்ற சார். இப்ப மின்சாரம், நிலம், போக்குவரத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக அமைந்தால் முதலீட்டாளர்கள் அங்கே ஈர்க்கப்படுவார்கள். நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஆட்களை உள்ளெடுக்கிறது, அந்த எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், கட்டுப்பாடற்ற வகையிலே ஆட்களை உள்ளெடுப்பது. அது 2 உதாரணத்தை நான் சொல்லலாம். ஒன்று பிரெக்சிட்டுக்கு பிறகு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் இங்க யுகேக்கு மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு அது எல்லாம் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று. இரண்டாவது தற்பொழுது தமிழ்நாட்டில வட மாநிலத்தவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நெருக்கடியை இலங்கை தாங்க முடியாது இல்லையா சார்? நிச்சயமாக. ஏனென்றால் ஏன் தமிழ்நாட்டுக்கு மற்றும் கேரளாவுக்கு வெளி மாகாணந்து வருகின்றார்கள்? ஏனைய மாகாணங்கள் இருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியை விட தென் மாகாணங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகம். வேலைவாய்ப்பு. இன்னொரு விஷயம் சார், முதல் அப்படி இருக்கே இல்லை. ஏன்னா இது மிக அண்மை காலமா ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் இப்படியான விஷயங்கள் நடக்குது. ஆமாம், அது கேரளாவாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாடாக இருக்கலாம். இந்த ரெண்டும் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான வளர்ச்சி மிக்க மாகாணங்கள். நீங்கள் கைத்தொழில் மட்டுமல்ல, மாநிலங்கள். அங்கே கைத்தொழில் மட்டுமல்ல, விவசாயத்துறையிலும் கூட. இந்த விவசாயத்துறையிலே கூலி வேலை செய்பவருக்கு அங்கே உள்ளூர் வாசிகளை காணவில்லை என்று என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார். ஏனென்றால் அவர்களுக்கு அரசாங்கம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே ஒரு பணத்தை வழங்குகின்றது. அதே போல அவர்கள் கூலிக்கு வேலை செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு அந்த காலையிலே ஒரு உணவு வழங்க வேண்டும், 10 மணிக்கு ஒரு உணவு வழங்க வேண்டும், அதுக்கப்புறம் மதிய உணவு வழங்க வேண்டும், பிறகு வீடு செல்வதற்கான பயண செலவோடு கூலியும் கொடுக்க வேண்டும். ஆகவே அது மிக மிக அதிகம். ஆனால் வட மாநிலத்திலிருந்து வருகின்றவர்கள் ஒரே ஒரு கூலி மட்டும்தான், நாள் முழுக்க இருந்து 4 மணி வரை வேலை செய்துட்டு போவதாக என்னுடைய நண்பர் சொல்லிக் கொண்டார். ஆகவே விவசாயிகளை பொறுத்த மட்டிலும், விவசாயத்திலே ஈடுபடுகின்ற பொறுத்த மட்டிலும் அந்த வட மாநிலத்தினுடைய அந்த உழைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே ஒரு பொருளாதாரம் விவசாயத்துறையாக இருந்தால் என்ன, கைத்தொழில் துறையாக இருந்தால் என்ன, மற்ற துறைகளாக இருந்தால் என்ன, விரிவாக்கம் அடைகின்ற போது வேலை வாய்ப்புகள் பெருகும். உள்ளூர்வாசிகள் தங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கின்ற போது அந்த வேலை வாய்ப்புகளை செய்ய விரும்பாத போது அவர்கள் வெளிமாகாணந்து வரத்தான் செய்வார்கள். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்திலே பொருளாதாரம் சுருங்குகின்ற போது அல்லது பொருளாதாரத்திலே ஒரு மெதுவடைகின்ற நிலை காணப்படுகின்ற போது இவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். இங்கிலாந்தில் நடைபெற்றிருப்பதும் அதுதான். என்றால் பொருளாதாரம் விரிவடைகின்ற போது தொழிலாளர்கள் தேவை, வெளிநாட்டிலிருந்து வருவதை அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் பொருளாதாரத்தினுடைய ஒரு மந்த நிலை வருகின்ற போதுதான் அந்த பிரச்சனை வரும். உள்ளூர்வாசிகளுக்கே தொழில் இல்லாத நிலைமை வரும். உண்மை. இது பொதுவாக அவதானிக்கின்ற ஒன்றுதான். உண்மைதான். இப்ப பிப்ரவரியில வாகன இறக்குமதியை அனுமதிக்க போகின்றார்கள் என்று அனுரகுமார் திசாநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பல இடங்களே நான் சொன்ன விஷயம்தான். ஏனென்றால் இப்போது எங்களுடைய டாலர் கையிருப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நினைக்கின்றேன். அதிலே 1.4 பில்லியன் சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ரூபாய் டாலர் ஸ்வாப் உடன்படிக்கை என்று சொல்லுவோம். ஆக அதனை பயன்படுத்த முடியாது. எனவே இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியனுக்கு மேற்பட்ட டாலர் கையிருப்பு இப்போது இலங்கை மத்திய வங்கியிடம் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இலங்கையில் இருக்கின்ற வங்கிகளிடமும் ஓரளவுக்கு டாலர் கையிருப்புகள் உண்டு. இது பல காரணங்களால் ஏற்பட்டது நமக்கு தெரியும். உல்லாச பயணிகள் வருகை, மற்றது இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணம் அதிக அளவிலே உள்வருகின்றமை, இறக்குமதிகள் கடந்த காலங்களிலே தொய்வடைந்து இறக்குமதிக்கான கேள்வி குறைவடைந்தமை, அதே போல அந்த உயர்ந்த வரிகள் காரணமாக மக்களுடைய வருமானங்கள் குறைவடைந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் தயங்குகின்ற அல்லது பணம் இல்லாத நிலைமை போன்றவை எல்லாம் இணைந்து வங்கித்துறையிடம் இருக்கின்ற டாலர்களுடைய அளவை அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த டாலர் கையிருப்புகள் இப்போது ஓரளவுக்கு வங்கித்துறையிடம் இருக்கிறது என்று கொள்ளலாம். ஆனால் இந்த வாகன இறக்குமதிகள் என்பது சில காலமாகவே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு ஒரு இந்த பென்ட் அப் டிமாண்ட் சொல்லுவோம், இந்த நசுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது இப்ப வாகன இறக்குமதி அனுமதிப்பார்கள், உடனே ஒரு வாகனத்தை வாங்கணும் என்று சொல்லி எல்லோரும் தயாராக இருப்பார்கள். இதிலே அந்த வாகனங்களை பெர்மிட் மூலமாக இறக்குமதி செய்வதற்கு முனைகின்ற அரசு ஊழியர்கள் மிக அதிகம். ஆகவே ஒரே அடியாக திறந்து விடுவர்களாக இருந்தால் இந்த சேமித்து வைத்திருக்கின்ற அல்லது நாட்டிலே இப்போது வைத்திருக்கின்ற டாலர் கையிருப்புகள் வெகுவாக தேய்ந்து விடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இப்போது 288 ரூபாய் என்று இருக்கின்ற டாலருடைய அந்த பெறுமதி 330, 340 வரையிலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக இந்த உடனடியாக இப்படியான ஒரு
ஒரு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அன்ருகுமார் அரசாங்கம் செய்யாது என்று நான் நம்புகின்றேன். அவ்வாறு செய்வார்களாக இருந்தால் இலங்கை 2027 ஆண்டு ஆகின்ற போது 14 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கையிருப்புகளாக பேண வேண்டும் என்பது ஒப்பந்தத்தினுடைய ஒரு அங்கம். ஆகவே டாலர் கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான வாகன இறக்குமதிகளை அனுமதித்து அதனை இல்லாமல் செய்து கொள்வது ஒரு தற்கொலைக்கு சமனான விஷயமாக இருக்கலாம். ஆனால் இதிலே இரட்டை நிலைத்தன்மை எடுப்பது எப்படி என்று சொன்னால், IMF தான் சொன்னது இந்த டாலர் கையிருப்புகளை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று. இப்போ அதே IMF தான் சொல்லுகின்றது வாகன இறக்குமதியை அனுமதிங்கள் என்று. இந்த இரட்டை நிலைப்பாடு என்பதை அரசாங்கம் மிக கவனமாக கையாள வேண்டும். IMF சொல்லுகிறது என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்தால் நாடு மீண்டும் அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த டாலர் கையிருப்புகளை அதிகரித்து நாடு ஓரளவுக்கு முன்னேறி கொண்டு போகின்ற போது IMF இலங்கை மீது வைத்திருக்கின்ற அந்த பிடி தளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2029 ஆண்டு ஆகின்ற போது இலங்கை எதிர்பார்த்ததுக்கு விட அதிகமாக பொருளாதார வளர்ச்சியை அடைந்து டாலர் கையிருப்புகளும் பெருகுமாக இருந்தால் அதன் பின்வருகின்ற காலப்பகுதியிலே IMF-னுடைய அந்த இறுக்கம் குறையும். இலங்கை அரசாங்கம் அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே இந்த நிலையை இல்லாமல் செய்து தொடர்ந்தும் IMF-னுடைய பிடிக்குள்ளே இலங்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கூட இருக்கலாம், ஒரு காரணம் கூட இதில் இருக்கலாம், தொடர்ந்து அதுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை ஆட்சியாளர்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றே நான் நம்புகிறேன். இப்ப வரி குறைப்பு தொடர்பாக பேசப்படுகிறது. என்னென்ன விஷயங்களுக்கு வரிகளை குறைக்க போகிறார்கள்? என்ன விஷயம்? இல்ல, இன்றைக்கு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின் பிரகாரம் இந்த வரி தனிநபர் வரிகளைத்தான் அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள். இதுவரை காலமும் முன்னர் 2 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டவர்கள் வரி செலுத்தணும் என்ற ஒரு நிலைமை இருந்தது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில். அதனை 1 லட்சமாக குறைத்தார்கள். இப்போது அந்த 1,50,000 அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுகின்ற போது அதற்காக அறவிடப்பட்ட வரி வீதங்கள் அப்படியே இருக்க அந்த வரிகளிலே ஓரளவுக்கு குறைப்பு செய்ய போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். எனக்கு அதில் போதிய அளவு தெளிவு இல்லை. இன்னும் எதை அவர்கள் குறைப்பு செய்ய போகின்றார்கள்? சிலருக்கு 71%, சிலருக்கு 60%, சிலருக்கு 25% என்று வருகின்ற போது அது என்ன விதமாக செய்யப்பட போகின்ற சம்பந்தமான அந்த விடயங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதாவது ஒருவர் செலுத்துகின்ற வரியினுடைய 71%, அந்த வரி சதவீதத்தினுடைய 71% போன்ற விஷயங்கள் இன்னும் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. நானும் 4 பேரிடம் கேட்டு பார்த்தேன், இதுல என்ன அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி. என்றால் ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் ரூபாய், அதுக்கு அடுத்த 45,000 ரூபாய், அதுக்கு அடுத்த 45,000 ரூபாய் என்று அந்த 45,000 ரூபாய் என்கின்ற அந்த வரி ஸ்லாப் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆக இந்த வரி ஸ்லாப் என்று வருகின்ற போது அந்த முதலாவது வரி ஸ்லாப் என்று சொல்லுகின்ற போது அந்த 45,000 ரூபாயிலிருந்து 71% குறைக்கப் போகிறார்களா அல்லது வேறு விதமாக நடக்கப் போகிறதா என்பதான விவரங்கள் இன்னும் தெளிவாக வரவில்லை. ஆகவே இந்த வரி குறைப்பானது குறிப்பாக 3,50,000 மேற்பட்ட வருமானம் பெறுபவர்களுக்கு எந்த விதமான பெரிய மாற்றங்களையும் தரும் என்று நான் நம்பவில்லை. அந்த 3,50,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் உழைப்பவர்களுக்கு ஓரளவு நிவாரணத்தை வழங்கக்கூடும். ஆனால் வான்மையாளர்கள் மற்றும் புலமைசாலிகள் போன்றவர்கள் நிச்சயமாக இதை விட ஒரு கூடுதலான வருமானத்தை பெறுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அதிக அளவிலே நாட்டை விட்டு வெளியிலே சென்றிருக்கின்றார்கள் இந்த உயர் வரி விதங்கள் காரணமாக. எனவே அந்த துறையினருக்கு மீது ஒரு என்ன விதமான ஒரு சலுகை வழங்கப்படும் என்பது சம்பந்தமாக அரசாங்கத்திடமிருந்து ஒரு தெளிவான பதிலை காணவில்லை. என்று அவர்கள் தான் GMO போன்றவர்கள் தான் அரசாங்கத்திடம் சென்று பேசி இந்த வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற இந்த புலமைசாலிகளுடைய வெளியேற்றத்தை தடுக்க வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 1,50,000 ரூபாய் வரையிலான அந்த வரி இல்லா வருமான அதிகரிப்பும் 3,50,000 ரூபாவுக்கு 25% குறைப்பு நடைபெறும் என்று சொல்லுகின்ற போது அது சம்பந்தமாக அதுக்கு மேலே வருமானம் பெறுவதற்கு என்ன விதமான குறைப்பு நடக்கப் போகின்றது போன்ற விஷயங்கள் தெரியவில்லை. நான் கேள்விப்பட்ட வகையிலே IMF விடாப்பிடியாக இந்த உயர் வருமானம் பெறுகின்ற தொழில் புரிவர்கள் மீது கடுமையான சுமையை சுமத்த வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்பதாக நான் அறிய கிடக்கின்றது. அவ்வாறு செய்கின்ற போது என்ன நடக்கும் என்றால் புலமைசாலிகள், வான்மையாளர்கள், அக்கவுண்டன்ட், என்ஜினியர் போன்ற அந்த இலங்கைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய அந்த குழுவினர் இலங்கையை விட்டு நகர்ந்து விடுவார். ஆகவே இருக்கின்றவர்களை வைத்து கையாள்வது IMF போன்ற நிறுவனங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும்.
ஆனா இது முரணா இருக்கே சார். இப்ப இலங்கை அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று IMF சொல்லுது. இப்ப வாகன இறக்குமதி செய்யாதங்க கொண்டு ஏற்கனவே சொன்னது, இப்ப செய்யும் கொண்டு சொல்லுது. புலமையாளர்கள் இப்ப சரிதானே, ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் எல்லாம் இப்ப சாதாரணமான ஒரு விடயம். வாழ்க்கை செலவுக்கு இவ்வளவு உயர்ந்திருக்கிறது. அதற்கும் வரி விதிச்சா புலமையாளர்கள் வெளியில போவார்கள். அப்ப யாரை வைத்து நாட்டை கொண்டு செல்றது? இப்ப ஏற்கனவே நீங்க சொன்னது போல நிறைய பேர் இங்க வந்து விட்டார்கள். இங்க யூகேக்கு, கனடா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள். இல்ல இல்ல வரி விதங்களை பற்றி இருக்கின்ற ஒரு தோற்றப்பாடு என்னவென்று சொன்னால், யூகே மற்றும் ஐரோப்பிய நாடுகள், கனடா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் வரி அதிகமாக இருக்கிறது தான், வரி அதிகம். ஆனால் அங்கே இருக்கின்ற சமூக நல பாதுகாப்பு என்பது மிக அதிகம். நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு, உங்களுடைய ஓய்வுக்கு பிறகு அரசாங்கம் உங்களுடைய முழுமான விஷயங்களை பாதுகாத்து. ஓய்வு மட்டும் இல்ல, இப்ப 12,500 பவுனுக்கு குறைவா நீங்க வருமானம் எடுத்தீங்கடா வருஷத்துக்கு, நீங்க கவுன்சில போய் 15 வீடு மற்றது பிள்ளைகளுக்கான அலவன்ஸ் அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக. அப்ப இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த 3,50,000 மேல சொன்னா 36% வரியை கட்டு. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கின்றார், எவ்வளவு கடனாளியாக இருக்கின்றார், அவர் எத்தனை பேரை கவனிக்க வேண்டும், அவருடைய தங்கியிருப்பவர்கள் எத்தனை பேர். இலங்கையிலே இந்த தன்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, தன்னுடைய பெற்றாருடைய குடும்பம், தன்னுடைய துணையினுடைய பெற்றாருடைய குடும்பம் என்று மிகப்பெரிய ஒரு சமூக கட்டமைப்பை இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் செலவழித்து விட்டுத்தான் அவர்கள் நாளாந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஆகவே இவர்கள் சொல்லுவது போல மிகப்பெரிய ஒரு வருமானம் அங்கே கணக்கிலே காட்டப்பட்டாலும் அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போது பலர் கடனாளிகளாக இருக்கின்றார். இந்த விஷயம் சம்பந்தமாக அரசாங்கமோ அல்லது IMF போன்ற நிறுவனங்களோ எவ்விதமான கரிசனையும் கொண்டதாக தெரியவில்லை. வருமானத்தை மட்டும் வைத்துக் கொண்டுதான் இவர்களுடைய அந்த வரி கொள்கையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மிக பிழையான ஒன்று என்று சொல்லலாம். என்றால் வரி என்பதனுடைய சில தாற்பயங்கள் இருக்கின்றன, நல்ல வரிக்குரிய சில குணாம்சங்கள் இருக்கின்றன. ஒரு வரி விதிக்கப்படுகின்ற போது அந்த வரி இருப்பாளருடைய வாழ்க்கையை பாதிக்காத வகையிலே அது இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு குணாம்சம். அந்த குணாம்சம் இலங்கையிலே இல்லை. அறவிடப்பட்ட பின்னர் பலர் மத்திய தர வகுப்பு என்று அவர்களுக்கு பேர் மாத்திரம்தான், ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையானது முழுமையாக சீரழிந்து விடுகிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நடைமுறையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். IMF சொல்லும் வரி அதிகரி என்று சொல்லி, இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும், அங்கே வெளிநாடுகளிலே அல்லது மேற்குலக நாடுகளிலே இருக்கின்ற வாழ்க்கை நடைமுறை அல்ல இங்கே காணப்படுகின்ற நடைமுறை. இங்கு அதை விட வித்தியாசமா. ஆகவே பீட்டர் ப்ரூவர் போன்ற IMF அதிகாரிகள் அவ்வாறு சில நிபந்தனைகளை கடுமையாக விதிக்கின்ற போது அவர்களை கூட்டிச் சென்று இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை எழுமாறாக தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறான உயர் சம்பளம் பெறுகின்ற ஒரு குழுவை எழுமாறாக தெரிவு செய்து அவர்களிடமிருந்து பெறப்படுகின்ற தகவல்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த நிலைமைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நிகழ்ந்ததாகவோ அவ்வாறு எதுவும் செய்ததாகவோ தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற இலக்கங்களை அடைய வேண்டும், அவ்வளவுதான். அது நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதா இல்லை என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. இப்போது இந்த நிலைமையிலே வெளிநாடுகளை நோக்கி படையெடுக்கின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகரித்திருக்கின்றது. ஆகவே கட்டாயப்படுத்தியவர்களை இலங்கையிலே இரு என்று சொல்ல முடியாது. இளைய தலைமுறையும் கூட எப்போதடா இங்கிருந்து வெளியேறுவோம் என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறதே ஒழிய இங்கே இருப்பதற்கு பெரும்பாலும் என்னதான் சொன்னாலும் கூட, புதிய அரசாங்கம் வந்தாலும் கூட அவ்வாறான நிலைமைகள் மாறப்போவது மிக மிக குறைவு. என்றால் புதிய அரசாங்கமும் கூட அந்த வரி விதங்களை குறைக்கவோ அல்லது பெரிய அளவிலே மாற்றங்களை ஏற்படுத்தவோ முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. இப்ப இந்த மின் துண்டிப்பு கடந்த 6 மாதங்கள்ல 6 லட்சம் வீடுகள், தொழிற்சாலைகள், கடைகள், நிறுவனங்கள் என்று மின் துண்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இலங்கைக்கு தானே? ஆமாம், ஏனென்றால் இந்த மின் கட்டணங்களை செலுத்தாதவர்களுடைய மின் இணைப்புகளை துண்டிப்பதற்கான அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மின் துண்டிக்கப்பட்ட வீட்டு அலைகளுடைய நடைமுறை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பெரும்பாலும் இந்த நடுத்தர அல்லது அதை விட குறைந்த மட்ட வருமானம் பெறுவர்களுடைய வீடுகளிலே தான் அவ்வாறு துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மின்சார கட்டணம் என்பது குறைந்த அளவு வருமானம் பெறுகளை அல்லது நடுத்தர வருமானம் பெறுகளை தான் அதிகமாக பாதித்திருக்கின்றது. செல்வந்த வருமானம் பெறுவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வருமானத்தோடு ஒப்பிடுகின்ற போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத படியினாலே அவருடைய மின்சார நுகர்விலே பெரிய மாற்றங்கள் இல்லை. அவர்கள் மின்கட்டணங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் அவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மின்சார சபையினர் கூட அவ்வாறான வீடுகளுக்கு செல்லுகின்ற போது திரும்பி வந்து விடுவார்.
ஆனால் சாதாரண விடுதலை செல்லுகின்ற போது அவ்வாறு அல்ல. அவருடைய அந்த நிலைமை காட்டி ஃபியூஸை பிடுங்கி கொண்டு வருகின்ற நடைமுறை தான் இருக்கும். ஆகவே இது ஒரு 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 நல்ல விதமான ஒரு சமிக்கையாக பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த மின் கட்டணங்களை குறைப்போம் என்ற ஒரு 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 வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மின் கட்டணங்களை குறைப்பதற்கான அந்த அந்த குறைப்பு இழுபறிப்பட்டு கொண்டு போவதை பார்க்கின்றோம். இப்ப அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் கூட இன்னும் அந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபை ஒரு கட்டண சீர்திருத்தத்தை முன்வைத்தது. இப்போது மின்சார பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்னும் ஒரு சீர்திருத்தத்தை அதிலே முன்வைத்திருக்கின்றது. இது இழுவறிப்பட்டு கொண்டே போகின்றது. ஆனால் அடுத்த வருடமும் எப்போது அந்த சீர்திருத்தம் நடைமுறைக்கு வரும் என்பது சம்பந்தமாக தெரியவில்லை. என்றால் நீங்க சொன்னது போல பல வீடுகளிலே இந்த மின் கட்டணங்கள் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகிய அவர்கள் அதனை மீளப்பெறுகின்ற போது அதற்கும் ஒரு செலவு இருக்கின்றது. அதை செலுத்தித்தான் பெற வேண்டி இருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற வருமானங்களை வைத்துக்கொண்டு இந்த மின் கட்டணங்கள் செலுத்துவது என்பது பலருக்கு பிரச்சனையாக மாறி இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடும், இப்போது நாட்டினுடைய பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருகின்றது, வியாபாரத்துறை வளர்ச்சியடைந்து வருகின்றது, தொழில் வாய்ப்புகள் பலபடி ஏற்பட தொடங்கி இருக்கின்றன போன்ற விஷயங்களை சொல்லி அந்த மின் கட்டண அதிகரிப்புகளை நியாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நான் அவதானித்த வகையிலே கொழும்பு மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலே இப்போது ஜரூராக நடைபெற்று வருகின்ற ஒரு வியாபாரம் என்று சொன்னால் உணவு. சந்திக்கு சந்தி, வீதிக்கு வீதி பல உணவு தயாரிப்பு நிலையங்கள் புதிதாக நுழைத்துக் கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். இப்போது யாருமே பெரும்பாலும் வீடுகளிலே சமைப்பது குறைவு. அந்த வீடுகளிலே சமைக்கின்றதை விட இவ்வாறான உணவகங்களிலே வாங்குவது லாபகரமானதாகவோ அல்லது வேறு விதமான காரணங்களுக்காகவோ இந்த உணவு வியாபாரம் என்பது இப்போ மிகப்பெரிய அளவிலே கொழும்பு மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலே அதிகரித்து வருவதை கண்கூடாக காண்கின்றோம். அதான் இப்ப என்னன்னா, இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, பிசிறிங்க, குடிக்காதீங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது, நீங்க நோயாளி ஆயிடுவீங்க. இன்னொரு பக்கத்துல அது சம்பந்தமான விளம்பரங்களும் கடைகளும் பெருகி கொண்டே போகின்றன. இன்னும் ஒரு விஷயம் சார், கலாநிதி பிரச்சனை பாராளுமன்றத்திலே இணையதளத்தை முடக்கி வைக்குமாறு நிதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில இந்த கலாநிதி பிரச்சனை எப்ப முடியும்? கலாநிதி என்பதற்கு சிங்களத்திலே ஒரு ஜோவியலாக சொல்லுவார்கள், காலாநிதி என்று சொல்லுவார்கள். சரியா? ஏனென்றால் இந்த கடந்த காலங்களிலே இந்த மாதிரியான பட்டங்களை போட்டுக்கொள்வது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அல்லது அவர்களுக்கு அந்த ஒரு கெத்து காட்டுவதற்காக அவசியப்பட்டது. உண்மையிலேயே இந்த கலாநிதி பட்டங்கள் என்பவை இலங்கையிலே கடந்த காலங்களிலே பல்வேறு நிறுவனங்களால் பணத்துக்கு விற்கப்பட்டவன் என்பது நாம் தெரிந்த உண்மைதான். ஒரு கலாநிதி பட்டத்தை பெறுவதென்பது எவ்வளவு கடினமானது என்பதை நானும் அறிவேன். குடும்பங்களுக்கு பிரிந்து வெளிநாடுகளுக்கு சென்று 3-4 வருடங்கள் அங்கே ஆய்வு செய்து ஆய்வு கட்டுகளை சமர்ப்பித்து அதன் பின்னர் வருகின்ற கேள்வி பதிலுக்கெல்லாம் பதில் சொல்லி அதன் பின்னர் அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு வருவதுதான் அந்த கலாநிதி பட்டத்துக்குரிய மதிப்பு. அவ்வாறு இல்லாமல் சில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, அரசியல்வாதிகளுக்கும் கலாநிதி பட்டம் வழங்கும். அவர்கள் நாட்டை குட்டிச்சவராக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு கலாநிதி பட்டம். இப்படி இந்த கலாநிதி பட்டங்கள் இன்னும் ஒரு வீட்டையும் சொல்ல வேண்டும், அமெரிக்கா பகுதியில் இருக்கின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட் என்று சொல்லுகின்ற இந்த கராத்தே போன்ற கலைகளை கற்பிக்கின்ற தற்காப்பு கலை கற்பிக்கின்ற ஒரு நிறுவனம் இலங்கையிலே பலருக்கு அவ்வாறான பட்டங்களை வழங்கியது. நமக்கு தெரியும், நம்முடைய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கூட அதிலே வாங்கி வைத்திருக்கின்றார்கள், அவ்வப்போது பயன்படுத்துவதையும் பார்க்கின்றோம். அது உண்மையை சொல்ல போனால் அதெல்லாம் ஒரு வித்தியாசம், அந்த தகுதியையே ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு நிலைமையாக இருக்கின்றது. அதை உண்மையாக வைத்திருப்பவர்கள் கூட அதை பயன்படுத்த அச்சப்படுகின்றது அல்லது வெட்கப்படுகின்ற ஒரு சூழல் தான் இப்போது தோன்றி இருக்கின்றது. முன்னர் பேராசிரியர் என்ற பதவி அப்படி எல்லோரும் பேராசிரியர் என்ற அடிப்படையிலே போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது அது குறைந்து இருக்கின்றது. ஆனால் இந்த கலாநிதி பட்டம் இப்போது பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கின்றது. சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதை அந்த ஒருவரை பார்க்கின்ற போது அவருக்கு இந்த பட்டம் இருக்கக்கூடும் என்று நம்புவார். அப்படி ஒரு தோற்றப்பாடு இலங்கையிலே ஏற்பட்டிருக்கலாம். பொதுவாக பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டிலே பாராளுமன்றத்துக்கு வருகின்ற உறுப்பினர்களுடைய சரியான கல்வி தகுதிகளை இனம் கண்டு அதை சரியாக அவர்களுடைய அந்த சர்டிபிகேட்ஸை வச்சுக்கொண்டு அதன் அடிப்படையிலே அவர்களுடைய தகுதிகளை வெளிப்படுத்துகின்ற பொறுப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு உண்டு.
அவர்கள் அந்த வேலையை சரியாக செய்தார்கள் என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்விக்குறி. நான் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன். எவ்வாறு என்ன சொன்னாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் அந்த பட்டங்களை ஏன் நாங்கள் இதுகளை இப்போது அந்த நடைமுறை இல்லை. பாஸ்போர்ட் எடுக்கின்ற போதோ அல்லது அடையாள அட்டையில் எங்களுடைய தகுதி டாக்டர் என்று போட வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் போட மாட்டார்கள். ஆகவே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குரிய அந்த கல்வி தகமைகளை நிரூபிக்கக்கூடிய சான்றிதழ்களை வழங்குகின்ற போது அதற்குரிய பட்டங்களை அப்டேட் செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு நிகழ்ந்ததாக தெரியவில்லை. இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இந்த கலாநிதி பட்டம் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இந்த சட்டத்துறை சம்பந்தமான சில அந்த சொலிசிட்டர் மாதிரி கவுன்சில் மாதிரியான அந்த பிரச்சனைகளும் இப்போது பாராளுமன்றத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி அங்கே விவாதிப்பதை விடுத்து இந்த கலாநிதி பட்டம் சம்பந்தமாகவும் மற்றது சட்டத்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது பார்ப்பதற்கு ஒரு ஒரு அருவருப்பாக இருக்கின்றது. என்னடா தேவையில்லாத ஒன்று, மிக புதிதாக வந்த ஒரு அரசாங்கத்தை ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்குகின்ற விதமாக இவ்வாறான நடவடிக்கைகள் இருக்கின்றன. இதில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த குழு, அதாவது பாராளுமன்ற நிர்வாக குழு இதை சரியாக செய்திருக்க வேண்டும் என்றே நான் நம்புகின்றேன். மிக நன்றி சார். இலங்கையினுடைய பொருளாதாரம், இந்திய விஜயம், அனுராவினுடைய இந்திய விஜயம் மற்றும் எட்கா ஒப்பந்தம் தொடர்பாகவும் மற்றும் கலாநிதி தொடர்பாகவும் விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி சார். உங்களுக்கு மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.